Hi everyone, hope you are all doing great. Salary வந்து first few hours நம்ம எல்லாருமே ரிச் மாதிரி ஃபீல் பண்ணுவோம். இந்த மந்த் நம்ம லைஃபே மாறப்போகுதுன்னு நினச்சி கனவோடு அந்த மந்த்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பட்ஜெட் போடுவோம், சேவிங்ஸ் பிளான் பண்ணுவோம், டிசிப்ளின் மோட் ஸ்விட்ச் வந்து ஆனில் இருக்கும், நல்ல ஸ்பைக்கில் இருக்கும். பட் மந்த் எண்டில் பேங்க் பேலன்ஸ் செக் பண்ணோன்னா ஆல்மோஸ்ட் ஜீரோவில் இருப்போம். இது உங்களுக்கு நடந்திருக்கா? இந்த மணி எங்கே போச்சு? சம்டைம்ஸ் மணி டிசப்பியர் ஆகுது ஸ்பெண்டிங்னால இல்லை, ட்ராப்னால. இது உங்களுக்கு நடந்திருக்கா? இல்லை நடந்துக்கிட்டே இருக்கா? அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோ உங்கள் டிசிஷனே மாற்றலாம். பிஃபோர் வி டைவ் இன், திஸ் இஸ் சந்துருஸ் டெக் அண்ட் ஃபினான்ஸ் சேனல். உங்கள் கெரியரும் உங்கள் ஃபினான்ஷியல் லைஃப்பும் அப்கிரேட் பண்ணுறதாங்க நம்ம சேனலோட மோட்டிவ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இடன் ட்ராப். மோஸ்ட் பீப்புள் என்ன நினைக்கிறாங்க, பிக் எக்ஸ்பென்சஸ் தான் ப்ராப்ளம்னு. லைக் பிக் எக்ஸ்பென்சஸ்னால் ரெண்ட்டு, இஎம்ஐ, ஷாப்பிங் அந்த மாதிரி. பட் இங்கே ரியல் ப்ராப்ளம் வந்து பிக் எக்ஸ்பென்சஸ் கிடையாதுங்க, சின்ன சின்ன ஸ்மால் இன்வெஸ்டிபிள் ஸ்பெண்டிங் தான். அப்படின்னா டெய்லி நம்ம காஃபி, டீ, ஸ்நாக்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுவோம், ஆட்டோ, கேப் யூஸ் பண்ணுவோம். எமர்ஜென்சினா ஓகே, பட் இதெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணதை இதை நம்ம ட்ராக் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்மால் ஸ்பெண்டிங்கை நீங்கள் கூட்டினீங்கன்னா ஆல்மோஸ்ட் பெரிய மணி கான் ஆயிருக்குங்க. பிக்கஸ்ட் பட்ஜெட் மிஸ்டேக். நெக்ஸ்ட் மிஸ்டேக் ரொம்ப காமன். மந்த் ஸ்டார்டிங்கில் பட்ஜெட் பிளான் பண்ணிவிடுவோம். பிளான் பண்ணதுக்கப்புறம் இந்த டைம் பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்கும்னு டிசிஷனும் எடுத்துருவோம். ஒரு 2 to 3 days அதை ஃபாலோவும் பண்ணுவோம். ஆஃப்டர் 3 days நம்ம ஒரு ஆஃபர் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மக்கிட்ட தான் இருக்கே அமௌண்ட்டு, நம்ம வாங்கிடுவோம்னு சொல்லிட்டு அந்த ஆஃபர் யூஸ் பண்ணி பொருளை வாங்கிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா திடீர்னு கால் பண்ணி வாடா வெளியே போகலாம், அவுட்டிங் போகலாம் அப்படின்னு சொன்னால் யோசிக்காமல் போயிடுவோம், அவுட்டிங் போயிடுவோம். அன்றைக்கி ஆஃபீஸில் வந்து பயங்கர மூட் அப்செட்டாக இருக்கும், பயங்கர ஒர்க் ப்ரெஷராக இருக்கும், நம்மளுக்கு மைண்டே சரியில்லாமல் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுக்கு பிடிச்ச ஃபுட்டை சாப்பிட்டு நம்மளை கன்சோல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருவோம். பட்ஜெட் ஃபெயில் ஆகலை, நம்ம தான் அதை பிரேக் பண்ணுறோம். ஸ்மால் லீக்ஸ் பட் பிக் டேமேஜ். இது தாங்க மணி லீக்கேஜ்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சனுக்கு காஃபி ரொம்ப பிடிக்கணும்னு வச்சுப்போம். அவர் வந்து மார்னிங்கும் ஈவினிங்கும் ஒரு காஃபி குடிக்கிறாங்க. ஒரு காஃபியோட ரேட் 20 ருபீஸ். அப்போ 2 டைம்ஸ் குடிக்கிறாங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 40 ருபீஸ் ஆச்சு. இதுவே அவர் மந்த்லி ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுறாருன்னா ஆல்மோஸ்ட் லைக் 1200 ருபீஸ் போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது, லைக் ஜொமேட்டோ, ஸ்விக்கி யூஸ் பண்ணி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி ஃபுட் வாங்கி சாப்பிட்றது. தேவையில்லாததுக்கெல்லாம் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்து வச்சுருப்போம். லைக் ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் லைக் டிஸ்னி ஹாட்ஸ்டாரு, அமேசான் பிரைம், நெட்ஃப்ளிக்ஸ். இதெல்லாம் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணவே மாட்டாங்க. பட் ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் வந்து டிடெக்ட் ஆகிட்டு இருக்கும். இது நம்ம நிறைய பேருக்கு தெரியும். பட் நம்ம சில டைமில் அதை வந்து பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டோம். கன்சிடர் ஒரு பெரிய பக்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் பெரிய ஓட்டை இருந்தால் நம்ம கண்ணுக்கு நல்லா தெரியும். அதில் இருக்க ஓல் வந்து வாட்டரை வந்து லீக்கேஜ் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த ஓலை வந்து நம்ம அடைக்க ட்ரை பண்ணுவோம். பட் அதே பெரிய பக்கெட்டில் சின்ன சின்ன ஓட்டை இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பெருசாக அதை கண்டுக்க மாட்டோம். அப்போ அதில் வாட்டர் ஊற்றி வச்சா ஸ்லோவாக லீக்கேஜ் நடக்கும்ல. அதே தாங்க ஃபினான்ஷியல் லைஃப்லையும். நம்ம பெரிய பெரிய பிரச்சனை நினச்சி இஎம்ஐ, ஷாப்பிங் அது நினச்சி ரொம்ப ரொம்ப பெருசாக திங்க் பண்ணி அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவோம். பெரிய பெரிய பிரச்சனையை நம்ம வந்து ரொம்ப கூர்ந்து கவனிப்போம், அதை வந்து சால்வ் பண்ணணும்னு பார்ப்போம். பட் சின்ன சின்ன விஷயத்த நம்ம மறந்துடுவோம், அதை கவனிக்கவும் மாட்டோம். ஒய் ஸ்பெண்டிங் ஃபீல்ஸ் இன்விசிபிள். நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா, இந்த மந்த் நம்ம ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணலையே, ரைட்டு, ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணல, பட் மந்த் எண்டில் ஜீரோ ஆயிருமே எப்படி? ஏன்னா நம்ம எந்த ஸ்பெண்டிங்கும் வந்து யூபிஐயில் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த மணி வந்து நம்ம கண்ணால் பார்க்கறது இல்லை. ஸோ சின்ன சின்ன அமௌண்ட்டுனாலும் ஸ்ட்ரெயிட்டாக ஃபோன் எடுக்கிறது, யூபிஐ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். அதே அமௌண்ட்டை கேஷாக எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா யூபிஐ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால பிரெயின் என்ன தெரியுமா சொல்லும், சின்ன அமௌண்ட்டு தான் பரவாயில்ல ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்னு நம்மளுக்கு பிரெயின் வந்து ஒரு ட்ரிகரிங் கொடுக்கும். ஸோ அதனால நம்மளும் பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டோம், ஸ்பெண்ட் பண்ணிவிடுவோம். ஆப் ஆஃபர்ஸ், நோட்டிஃபிகேஷன், லிமிடெட் டைம் ஆஃபர், இட்ஸ் அவைலபிள் ஒன்லி ஃபார் டுடே, இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த ஃபோமோலேயே என்ன பண்ணுவோம், ஓகே நம்மளுக்கு பட்ஜெட் இருந்தாலும் பரவாயில்ல, பணம் இருக்கோ இல்லையோ கடனாக வாங்கி அந்த பொருளை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது சின்ன ஸ்பெண்டிங்காக கூட இருக்கலாம். அப்போ நம்ம செலவு பண்ணிவிடுவோம். இதெல்லாம் உங்கள் டிசிஷனை கண்ட்ரோல் பண்ணுது. பட்ஜெட் இஸ் ப்ரொடெக்ஷன். நிறைய பேர் பட்ஜெட்ன்ற வேர்டு கேட்டாவே என்ன தெரியுமா யோசிப்பாங்க, பட்ஜெட்னா ரொம்ப ரெஸ்ட்ரிக்டிவாக இருக்கும், ஃப்ரீடமே இல்லை, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், நான் ஃப்ரீடமாக செலவு பண்ண முடியல அப்படின்னு நினச்சிப்பாங்க. ராங்குங்க. பட்ஜெட் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை, பட்ஜெட் இஸ் ப்ரொடெக்ஷன். நம்ம எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க மணி ஏர்ன் பண்ணுவோம். ஸோ பட்ஜெட் இல்லைன்னா அந்த மணி நம்மக்கிட்ட நிற்காது, ஈஸியாக வந்து ஸ்பெண்ட் ஆகிடும். பட்ஜெட் இஸ் ஈக்குவல் டு உங்கள் மணிக்கு அது ஒரு செக்யூரிட்டி கார்டு. ரியல் ட்ரூத், கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளான ட்ரூத் சொல்லட்டுமா, பட்ஜெட் வந்து ஃபெயில் ஆகிறது இல்லைங்க, நம்ம தான் அதை பிரேக் பண்ணுறோம். என்ன மாதிரி ரீசன்ஸ்னா, இம்பல்சிவ் பையிங், பார்த்த உடனே பிடிச்சிருக்கோம் டக்குன்னு வாங்கணும்னு நினைப்போம். அந்த மாதிரி இடத்துல அது வந்து சின்ன அமௌண்ட்டாக கூட இருக்கலாம், அது ஒரு லீக்கேஜ்.
நம்ம ரொம்ப எமோஷனலா இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும், இல்ல நம்ம ரொம்ப போர்டமா ஃபீல் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம ஸ்பெண்ட் பண்றதுக்கு தயங்கவே மாட்டோம். டக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். இதெல்லாம் தான் நம்ம டிசிஷன அஃபெக்ட் பண்ணும். ப்ராப்ளம் மனில இல்லங்க. ப்ராப்ளம் நம்ம ஹேபிட்ல தான் இருக்கு. சிம்பிள் சொல்யூஷன் சொல்றேங்க. ஸ்பெண்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களே நீங்க ஒரு 3 கொஸ்டின் கேளுங்க. இது வந்து வாண்டடா? இல்ல இம்பல்ஸா? 7 நாள் கழிச்சு இந்த பொருள் வாங்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கா? இல்ல ஞாபகம்னா இருக்கா? அப்படின்னு நீங்க வந்து இந்த 3 கொஸ்டின நீங்க கேட்டுக்கிட்டீங்கன்னா, அப்போ இதுல வந்து உங்க இந்த 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நோவோ, இல்லன்னா தெரியல அப்படின்னா, அங்க ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. இது சிம்பிளா தாங்க இருக்கும். பட் ரொம்ப பவர்ஃபுல். நெக்ஸ்ட் மந்த் சேலரி வந்தா அகைன் சேம் மிஸ்டேக் பண்ண போறீங்களா? இல்ல கான்ஷியஸா ஸ்பெண்ட் பண்ண போறீங்களா? கமெண்ட் பண்ணுங்க. ட்ராக் ஆர் ஸ்பெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சந்துருஸ் டெக் அண்ட் ஃபினான்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம். பை.